தென்காசியில் நகர்மன்ற ஆணையாளராக இருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பவுன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசைக்கராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இசைக்கராஜன், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பவுன்ராஜ். இவர் வால்பாறை, தென்காசி மாவட்டம் புளியங்குடி, கடைநல்லூர் மற்றும் வால்பாறை ஆகிய பகுதிகளில் ஆணையாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வால்பாறையில் ஆணையாளராக பணியாற்றி வந்த பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக இவர் மீது பல கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வழக்கு பதிவு செய்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி மங்கம்மாள் சாலையில் உள்ள அவருக்கு சொந்தமான கார்மெண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் ஐயாபுரத்தில் உள்ள அவரது வீடு மற்றும் புளியங்குடி இந்திரா நகர் பகுதியில் உள்ள அவர் வீடு ஆகிய பகுதிகளில் 3 மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சோதனையில தென்காசி மற்றும் புளியங்குடி ஆகிய பகுதிகளில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிற தகவல் வெளியாக இருக்குது. மேலும் புளியங்குடி பகுதியிலும் தென்காசியிலும் அவருடைய தாயார் பேர்ல ஏகமான சொத்துக்கள் பதிவு பண்ணுவது வெளியில் வந்திருக்கு. பாஞ்சாலி கனி என்கிற அவருடைய மனைவி மற்றும் மம்து என்கின்ற அவருடைய தாயார் ஆகியோர் பேர்ல ஏராளமான சொத்துக்கள் அவர் பதிவு செஞ்சிருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அங்க சோதனை நடந்துட்டு இருக்கு. ஏராளமான தாசியர்கள் கைப்பற்றிருக்காங்க.